கோயில் அங்கே தாங்க இருக்குது. கோயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா போக முடியல, காரில் போக முடியல. இதுக்கு மேலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடந்தாங்க போகணும். இதுதாங்க வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து போட்டிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாங்க. பட் ஆனால் அங்கங்கே ரோடு ஒர்க் இன்னும் முடியாமல் இருக்குது. அப்படி வரீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க. Welcome to Indian Travels, your trusted taxi service for safe, comfortable, and affordable travel. We proudly serve from 2 branches. வாங்க அப்படியே டியூட்டிக்கு அப்படியே நம்ம கிளம்பலாம். இன்றைக்கி நம்ம டியூட்டி எங்கே போகிறோம் அப்படின்னா 2 கோயில் விசிட் பண்ண போகிறோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைனாமலை வரதராஜர் பெருமாள் கோயில், 2வது சேந்தமங்கலம் தத்தகிரி முருகன் கோயில். 2க்கும் வந்து கஸ்டமர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நம்மளும் வந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்படியே நம்ம வீட்டில் இருந்து அப்படியே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் லொக்கேஷன் போயிடலாம். அப்படியே கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் பேக் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து அவங்க வீட்டிலே சேஃபாக இறக்கி விட்றது தாங்க நம்மளோட ஒர்க் இன்றைக்கி. இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் வந்து வந்தாச்சுங்க. இப்போ கஸ்டமருக்குமே நம்ம வந்து கால் பண்ணி இது மாதிரி ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. கஸ்டமரும் வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:40 ஆகுதுங்க. கஸ்டமர் ஒரு 9:30 to 10 o'clock வந்துருங்க, நாங்களும் ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம 9:40க்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். கஸ்டமருமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5 minutesல வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அது வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணலாங்க. கஸ்டமரை அப்படியே பிக்கப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாங்க. கஸ்டமரும் வந்துட்டாங்க. நம்ம எங்கேருந்து கிளம்பியிருக்கோம் அப்படின்னா திருநகர்லேருந்து அப்படியே நம்ம கிளம்பி போகிறோங்க. நம்மளோட போகக்கூடிய ரூட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேல் ரோடு கார்னர் போயிட்டுங்க, அப்படியே பதிநகருக்குள்ளார போய் பதிநகர்லேருந்து அப்படியே நம்ம புதன் சந்தை நைனாமலை போயிடலாங்க. இப்போ நைனாமலை அடிவாரத்துலேருந்து அப்படியே மேலே வந்துட்டோங்க. மேலே வந்துட்டோம்னா கரெக்டாக மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த உச்சியில் இருக்கிறது தாங்க கோயில். இப்போ அப்படியே நம்ம அந்த ஹில்ஸில் அப்படியே வந்து மேலே ஏறி வந்துகிட்டு இருந்தோம். அப்படியே வியூ கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. ரோடு வந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கொஞ்சம் போடலைங்க. ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு 1 இயர்க்குள்ளார ஃபுல்லாக முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மேலே கொஞ்சம் நீங்கள் வரதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. இப்போ தான் அந்த சைட் பாத் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டும் இருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரோடு நல்லா அகலமாக போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு ஸ்லோவாக போகலாங்க. உங்களோட சேஃப்டி அதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்து கார் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல நிப்பாட்டு இதுக்கு மேலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நடந்தாங்க போகணும். இது அப்படியே கார் பார்க்கிங் மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் இனிமேல் தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்க. ஏன்னா இது அப்படியே விட மாட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கஸ்டமரை வந்து இறக்கி விட்டு இதில் அப்படியே நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டியாச்சு. இந்த டைம் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்திருக்கோம். பார்க்கலாங்க பின்னாடி அப்படியே பார்க்கிங் எவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வர கீழே இறங்குறதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக தாங்க போட்டிருக்காங்க. அப்புறம் குரங்குலாம் இருந்துச்சுங்க. அப்படியே மேலே நிறையா குரங்கு இருந்துச்சுங்க. அப்படியே குரங்கு கூட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அப்படியே நம்மளும் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வண்டியில் இருக்க முருகரை பார்த்தோங்க. அப்படியே பார்த்து கரெக்டாக அந்த சூரியனோட சேடுக்கு நல்லாவே வந்து இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான் அப்படியே வந்து பார்க்கிங் மாதிரி போட்டிருக்காங்க. நம்மளும் அப்படியே வந்து மார்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. யாருமே இல்லைங்க. இன்றைக்கி கிளைமேட்டு வெதரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோங்க. பார்த்துட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் இப்போயுமே மேலே வந்து ஒர்க்கெலாம் போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் வந்தாலும் கண்டிப்பாக பார்த்து வாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100+ கார்ஸ் நிப்பாட்டலாங்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தாங்க தெரியுது. பார்க்கலாங்க. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரதராஜ பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக் ஆயிடுவாருங்க.
நம்மளும் கஸ்டமரை இறக்கி விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கானாங்க. கிட்டத்தட்ட 2½ ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு வரல. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு படம் போட்டுவிட்டு படம் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்படியே மூவி பார்க்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கஸ்டமருமே வந்துட்டாங்க. வந்துட்டு கரெக்டாக நம்மளை அங்கேருந்து பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு போல் நம்ம வண்டி நிப்பாட்டிருக்கிறது. மேலே கார் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு. அப்படியே கூப்பிட்டாங்க. சரி ஓகே சார் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஆனால் வாங்க நம்மளும் அப்படியே வந்து கஸ்டமரை வந்து போய்ட்டு அப்படியே முன்னாடி பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். கீழே அடிவாரம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிவாரம் போய்ட்டு அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பலாம். கஸ்டமருமே வந்துட்டாங்க. இதில் இறங்கி வராங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல தாங்க கஸ்டமர் எல்லாமே இப்போ தான் வந்துகிட்ருக்காங்க. இன்னும் 2 பேர் வந்துகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மட்டும் வந்துட்டாங்க. மொத்தம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க கஸ்டமரை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ பெருமாளுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்மளால் மேலே போக முடியலைங்க. அடுத்த ஜேர்னியில் வரப்போ நம்மளும் கண்டிப்பாக வந்து வரதராஜ பெருமாளை போய் மேலே போய் பார்த்துட்டு வருவோங்க. கஸ்டமருமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பலாங்க. கீழே வந்து அடிவாரத்தில் போயிட்டு ஆஞ்சநேயரை சாமி கும்பிட்டு அப்படியே வந்து தத்தகிரி முருகன் கோயில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்படியே கீழே இதாங்க நைனாமலை ஒரு அடிவாரம். இந்த இடம் தான் எல்லாத்துக்குமே இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கேயே வந்து பெருமாளும் இருக்காருங்க, ஆஞ்சநேயர் இருக்கார். அப்படியே இங்கே வந்து தரிசிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ மேலே வந்து ஒரு வழி போடவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. இப்போ இனிமேல் கூட்டம் வந்து நைனாமலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வரவும் ஆரம்பிச்சிருங்க. உங்கள் சைடில் இருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து நைனாமலைக்கு வந்து ரூட் போட்டது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் வந்து நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேபு தேவைப்படுது, நாமக்கல்லில் கேபு இல்லை ஒசூரில் கேபு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறமேலு நம்ம அப்படியே தத்தகிரி முருகன் கோயிலுக்கு அப்படியே கிளம்பி வந்துட்டோங்க. அப்படியே வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேந்தமங்கலம் வந்துட்டு சேந்தமங்கலத்துலேருந்து அப்படியே ரைட் எடுத்து நாமக்கல் ரோட்டில் அப்படியே ரைட் எடுத்துட்டோங்க. இப்போ டைம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock ஆச்சுங்க. ஆனால் 1 o'clock வரைக்கும் கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைக்கிறேன். பார்க்கலாங்க. 12 o'clock மலை கோயில் அப்படின்னாவே 12 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் தத்தகிரி முருகன் கோயில் 1 o'clock வரைக்கும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு தாட்டுங்க. அப்புறம் கஸ்டமருமே இல்லை இருக்குது அப்படின்றதுனால கூட்டிகிட்டு வந்திருக்கோங்க. அப்படியே கோயில்கிட்ட வந்துட்டோங்க. இன்றைக்கி ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷங்க கரெக்டாக. இன்றைக்கி அப்படியே கோயில்கிட்டேயும் வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே பார்த்தா கோயில் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து கஸ்டமர் அப்படியே இறக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது அப்படியே பார்க்கிங்கில் போட வேண்டியதாங்க. இப்போ டைம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 12:10 ஆகுதுங்க. கஸ்டமர் வந்து இப்போ தான் வேகமாக மேலே போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அங்கே கோயில் திறந்துருக்கா என்ன அப்படிங்கிறது தெரில. கோயில் க்ளோஸில் இருந்தால் கீழே ஒரு கேட் மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா கூட ஏதோ தெரில. ஆனால் கீழே ஏதோ கேட் இருக்கான்னு பார்த்தோம், கேட் எதுவும் இல்லைங்க. அதனால் கஸ்டமர் போயிட்டுருக்காங்க. இப்போ போயிட்டு வந்தால் தான் தெரியும் கோயில் திறந்துருந்துச்சா திறக்கலையாங்கிறது. நம்மளும் பார்த்திங்கன்னா நீட்டாக நிழலில் போட்டு வெயிட் பண்ணுறோங்க. என்ன ஒரு பெரிய ஒரு இதுனாங்க, வெயில் அடிக்கிறப்ப நிழல் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஆனால் கிளைமேட் வெதர் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறப்ப இந்த நிழலில் ஈஸியாக இடம் கிடைக்குதுங்க. ஆனால் நம்மளுக்கு வெயில் அடிக்கிறப்ப தாங்க நிழல் தேவை. ஆனால் வந்து வெயில் அடிக்கிறப்ப நிழல் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை நீங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். கஸ்டமருமே வந்து மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டுருக்காங்க. ஒருவேளை சாமி கும்பிட்டாங்களா என்னன்னு தெரிலிங்க. பார்க்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு. கோயில் திறந்துருந்துச்சின்னு சொல்கிறாங்களா, திறந்துருந்துச்சினாலும் இப்படி நம்ம எப்படி சொல்கிறதுனா முன்னாடியே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க, அது வழியாக போயிருக்கலாம். நீட்டாக ஒரு நிழல் கிடச்சிச்சிங்க. கஸ்டமர் வர வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ண வேண்டியதாங்க. வேறு வேலையே இல்லை நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. இந்த ட்ரிப்பு முடிஞ்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தாங்க. கஸ்டமரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அக்சசரிஸ் கடையில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது.
இந்த சென்ட்ரல் லாக்கெலாம் கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி ஒர்க் இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து பார்க்கலாங்க, டைம் பார்க்கலாம். நம்ம ஒரு 3 o'clock அந்த மாதிரி போனோம்னா நம்மளும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கிளம்பிடலாங்க. கஸ்டமர் வந்துட்டாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க. கோயில் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். கஸ்டமர் வந்து பார்க்கலைங்க. நீங்களும் வந்து தத்தகிரி முருகன் கோயில் போகிறீங்க அப்படின்னா 12 o'clock வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க அடிக்கடி யாராச்சும் தத்தகிரி முருகன் கோயிலுக்கு போகிறேன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. திருப்பி ஈவினிங் வந்து 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். திருப்பி நைட்டு 7 o'clock அப்படிங்கிறப்ப ஒரு 6:40 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். சரிங்க, நம்மளும் வந்து கஸ்டமரை வந்து ட்ராப் பண்ணிட்டோங்க. ட்ராப் பண்ணிட்டு இந்த டியூட்டிக்கு உண்டான பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோங்க வீட்டுக்கு. இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3:20 ஆகுதுங்க டைமு. இப்போ சர்வீஸ் கடையிலே போனால் ஏதோ லஞ்ச் போயிருந்தாலும் போயிருப்பாங்க. நம்ம ஒரு 5:30 அந்த ரேஞ்சில் நம்ம அப்படியே போகலாங்க. நம்மளுக்கு ஒரு 1 hour வேலை தாங்க அக்சசரிஸ் ஷாப்பில் வேலை இருக்குது. பார்க்கலாங்க, அதையும் பார்க்கலாம். நம்ம அக்சசரிஸ் ஷாப் எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படிங்கிறது அதையும் வந்து நான் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். இந்த டியூட்டிக்கு உண்டான பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கேப் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க. நம்மளோட பயோலையுமே நம்பர் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டா இருக்குங்க, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே இருக்கோங்க. எதில் நீங்கள் பார்த்தாலும் பயோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். நம்மளோட ட்ராவல்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாக்ஸி. லோக்கலில் இந்தியன் டாக்ஸியும் இது மாதிரி அவுட் ஸ்டேஷன் ஒன்றில் இந்தியன் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறாரு வந்து 2 ஆப்ஷனில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதுனாலும் கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோடு நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக டைம் வந்து 5:45 ஆச்சுங்க. நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் ஷாப்புக்கு ஒரு 1 hour ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க. அக்சசரிஸ் ஷாப்புக்கு வந்து அப்படியே நம்ம வந்து கிளம்பியாச்சு. போயிட்டு அக்சசரிஸ் ஷாப்புக்கு கூப்பிட்டு கேட்டாச்சுங்க, வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டோம். சரி ஓகே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க. ஒரே ஒரு சென்ட்ரல் லாக் வந்து லாக் ஆக மாட்டேங்குது. ஒரு கேபிள் ஒன்று கட் ஆகிடுச்சு. அந்த ஒர்க்குக்கு தான் நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அது போயிட்டு அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வேறு ஒரு கேபிள் புதுசாக வந்து ஒரு கேபிள் போட்டு நம்ம அப்படியே வந்து வர வேண்டியதாங்க. நம்ம அப்படியே அப்பாவை கூட்டிகிட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. கிடைக்குமே வந்துட்டோங்க. இப்போ தான் பார்த்துட்ருக்காங்க. கேபிள் தான் கட் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் கிட்டு தாங்க மாற்றணும் அப்படின்ட்டுருந்தாங்க. நம்ம வைக்கிறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியில் வச்சோங்க. 18,000 19,000 கொடுத்து கம்பெனியில் வச்சோம். ஆட்டோமேட்டிக்காக 20 km ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி வந்து கம்பெனியில் வச்சோம். இப்போ கம்பெனிலுமே வந்து பார்த்திங்கன்னா கேபிள் இல்லைன்ட்டாங்க. ஸோ ஓகேங்க, பார்க்கலாம் எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம்.